திருவாழ்க திருவே துணை, குரு வாழ்க குருவே துணை. முருகாசரணம், கந்தாசரணம். நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தில் இனிய காலை வணக்கங்கள். இன்று குரோதி வருடம் தை மாதம் 20ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கில வருடம் 2025 பிப்ரவரி மாதம் 2ஆம் நாள். நட்சத்திரம் உத்திரட்டாதி, யோகம் அமிர்த யோகம், நித்திய யோகம் சிவம், திதி சதுர்த்தி, கரணம் பத்திரை, சந்திராஷ்டம் மகம். இன்றைய சுப வேளைகள் காலை 7:30 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, இரவு 9 மணி முதல் 12 மணி வரை. மேஷராசினரே, இன்று தேவையற்ற சிந்தனைகள் உங்களின் மனமகிழ்ச்சியை கெடுக்கும். உறவினர்களால் பிரச்சனைகள் வரும். தாய் வழிவு ஆதரவு குறையும். ஆகவே மனதை ஒருமுகப்படுத்தி இன்று வேலை செய்யுங்கள். உங்களுடைய முயற்சிகளுக்கு தடை தாமதங்கள் ஏற்படலாம். தைரியமாக செய்யும் எந்த காரியங்களும் இன்று வெற்றியை தரும். தொழில் ஸ்தானத்தில் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளும் திறமைகளும் வெற்றி மட்டுமில்லாது நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியையும் தரும். புதிய பொறுப்புகள் அலைச்சலையும் விரயங்களை பொறுத்தாலும் அது உங்களுக்கு தனவரவையும் ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும். குடும்பத்தில் நீங்கள் எதிர்பாராத நீண்ட நாள் நண்பர்கள் உங்களை சந்திப்பார்கள். வாழ்க்கை துணையின் ஆதரவும் இருக்கும். குடும்பத்திற்காக இன்று ஒரு அலைச்சலையும் விரயத்தையும் உள்ள ஒரு பயணத்தை மேற்கொள்ள நேரிடும். வேலைப்பளு அதிகமாக இருப்பதால் மனம் வருத்தி அடையும். ரிஷபராசினரே, உங்களுடைய முயற்சிகள் என்று வெற்றி பெறுவதோடு இல்லாமல் தனலாபத்தையும் தரும். சகோதரர்கள் ஆதரவு உங்களுக்கு உண்டாகும். நீண்ட நாள் நண்பர்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களை சந்திக்க வருவார்கள். குடும்பத்தில் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேறுங்கள். குடும்பத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். பிரச்சனைகள் தடை தாமதங்களை உருவாக்கியாலும் அதில் வெற்றி காண்பீர்கள். வேலைப்பளு அதிகமாக இருக்கும். ஆனாலும் அது பின்னர் உங்களுக்கு வெற்றியையும் தனலாபத்தையும் தரும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். குழந்தைகளுக்காக இன்று ஒரு பயணம் மேற்கொள்வீர்கள். சுருக்கமாக, குடும்பத்திலும் தொழிற்ஸ்தானத்திலும் பொறுப்புகளோடு நீங்கள் செயல்படுவீர்கள். உங்களுக்கு இன்று தனவரவு அமோகமாக இருக்கிறது. மிதுனராசியரை, குடும்பத்தில் பொறுமையாக இருப்பது உங்களுக்கு வெற்றியை தரும். அரசு காரியங்களில் உங்கள் முயற்சிகள் பிரச்சனையை உண்டாக்கும் அல்லது தடைகள் ஏற்படும். அதை தள்ளிப்படுவது நல்லது. சகோதரர்கள் ஆதரவு குறைவாக இருக்கும். அவரை அனுசரித்து செல்வது நல்லது. வேலைப்பளு அதிகமாகும். தெளிவான திட்டமிடல் இருந்தாலும் இன்று நீங்கள் அதை செயலாற்றுவதில் அதிக உழைப்பும் அதிக மெனக்கெடம் செய்ய வேண்டி வரும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த ஒப்பந்தங்கள் வேலை செய்யும் இடத்தில் அது உங்களுக்கு இன்று முடிவாகும். அது நல்ல ஒரு வெற்றியின் தனவரவையும் தரும். நீண்ட நாள் விருப்பங்கள் இன்று நிறைவேறும். அதாவது வேலைகளில் நீங்கள் நீண்டதாக எதிர்பார்த்திருந்த பொறுப்புகள் உங்களை தேடி வரும். தொழில்சார் பயணங்களை திட்டமிட்டபடி இன்று மேற்கொள்வீர்கள். கடகராசினரே, இன்று உங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். தந்தை போன்ற பெரியவர்களின் ஆசை இருக்கும். குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் ஆதரவு இருக்கும். உங்களுடைய பேச்சில் ஒரு தெளிவும் இருக்கும். புதிய பொறுப்புகளால் உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். செல்வாக்கை பயன்படுத்தி எல்லா காரியங்களும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். புதிய ஒப்பந்தங்களில் உங்களுடைய முயற்சிகள் அலைச்சலையும் விரயங்களையும் தந்தாலும் பின்னர் அது வெற்றிமுகமாகவே இருக்கும். அதனால் உங்களுக்கு தனலாபம் உண்டாகும். புதிய பொறுப்புகளினால் வேலைப்பளு அதிகமாகும். அலைச்சல் விரயங்கள் இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். அவர்களின் மத்தியில் உங்கள் கௌரவம் மரியாதை கூடும். தெளிவான திட்டமிடலால் தொழிலில் நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். பயணங்கள் தடைகளை தருவதால் இன்று தவிர்க்கவும். சிம்மராசினரை, நீண்ட நாளாக நீங்கள் செய்யாமல் வைத்திருந்த வேலைகள் என்று பிரச்சனைகளை உருவாக்கும்.
அதனால் வீண்பழி, அவமானம், விமர்சனங்கள் ஏற்படும். வேலைப்பளு அதிகமாகும். உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். அவர்கள் உங்களுக்கு புதிய பொறுப்புகளை குடும்பத்தில் கொடுப்பார்கள். பேச்சினாலும் தேவையற்ற விஷயங்களை செய்வதனாலும் உங்களுடைய வேலைப்பளு கூடுதலாக இருக்கும். ஆகவே பேச்சில் கவனம் தேவை. குழந்தைகளின் செயல்பாடுகளில் வித்தியாசம் காண்பதால் அவர்களுடைய நடவடிக்கைகளை கவனிக்கவும் கண்டிப்பும் தேவைப்படும். உங்கள் முயற்சிகளை தொழிற்சாலத்தை தடை செய்வது பெண்கள் என்பதால் பெண்களிடம் மிகவும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். தொழிலில் தெளிவான திட்டமிடுதல் மூலம் உங்கள் வேலைப்பளுவை குறைக்க முடியும். பயணங்களில் தடைகள் ஏற்படுவதால் தவிர்க்கவும். கன்னி ராசியினரே, இன்று புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு லாபத்தை தரும். வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நீண்ட நாள் கிடப்பில் இருந்த அரசு காரியங்கள் என்று முடிவுக்கு வரும். உங்கள் தொழிற்சாலைகளில் உங்கள் முயற்சிகள் தடைகளுக்கு பின் வெற்றி பெறும். தொழிலில் உங்கள் இலக்குகளை வெகு எளிதாக அடைவீர்கள். தெளிவான திட்டங்கள் மூலம் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அந்த புதிய பொறுப்புகள் உங்களுக்கு குடும்பத்தில் கௌரவத்தையும் மரியாதையும் தரும். வாழ்க்கை துணையின் ஆதரவு இருக்கும். தொழிலில் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள். வாழ்க்கை துணையுடன் ஒரு பயணத்தை மேற்கொள்வீர்கள். துலாம் ராசியினரே, இந்த தொழிற்சாலத்தில் வேலைப்பளு அதிகமாக இருக்கும். மூத்த உறவினர்கள் அல்லது தூரத்து உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். குடும்பத்தில் வாழ்க்கை துணைக்கு புதிய பொறுப்புகளை கொடுத்து அவர்களை மகிழ்விப்பீர்கள். தொழிற்சாலத்தில் புதிய பொறுப்புகளை திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் அலைச்சலை வரையத்தையும் தவிர்க்கலாம். உங்கள் முயற்சிகளுக்கும் திறமைகளுக்கும் பெண்களே தடைகளாக இருப்பதால் பெண்களிடம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். தொழிற்சாலங்களில் உங்கள் திட்டமிடுதலின் மூலம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். பயணங்கள் எதிரிகளையும் தடைகளையும் தருவதால் இன்று பயணத்தை தவிர்க்கவும். விருச்சிகராசினரே, இன்று உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நாள். உங்கள் விருப்பங்கள் மற்றும் குழந்தைகளின் விருப்பங்களும் நிறைவேறும் நாள். தொழிற்சாலத்தில் உங்கள் முயற்சிகளும் திறமைகளும் வெளிச்சத்திற்கு வரும். வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நீங்கள் எளிதாக சமாளித்து வெற்றி காண்பீர்கள். வாழ்க்கை துறையும் குழந்தைகளையும் மனதில் அறிந்து அவர்களுடைய ஊக்குவிக்கும் போது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அவரோடு கூடி மகிழும் நான் என்று. தெளிவான திட்டமிடுதலும் முயற்சிகளும் உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். குழந்தைகளுடன் இன்று ஒரு பயணத்தை மேற்கொள்வீர்கள். தேவையற்ற சிந்தனைகள் மனம் பதற்றமடையும். அதை மனதை ஒருமுகப்படுத்தி வேலை செய்யும் பொழுது இந்த பிரச்சனையை நீங்கள் தவிர்க்கலாம். குடும்பத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். நீண்ட நாளாக நிறைவேறாக இருந்த ஆசைகள் தெளிவான திட்டமிடுதல் மூலம் நிறைவேறும். வாழ்க்கை துணை குழந்தைகளுடன் ஒரு பயணத்தை மேற்கொள்வீர்கள். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் லாபத்தை தரும். திட்டங்கள் அலைச்சலை கொடுத்தாலும் அதிக உழைப்பின் மேல் வெற்றி காண்பீர்கள். என்று எதிரிகள் கூட நண்பராக மாறுவார்கள். உங்களுடைய அலங்கார பேச்சினால் தொழில் எல்லா காரியங்களையும் சாதிப்பீர்கள். தொழில் சார்ந்த பயணங்கள் திட்டப்படபடி இன்று மகர ராசியினரே, சகோதரன் ஆதரவு பெறும். வாழ்க்கை துறையின் முயற்சிக்கும் திறமைக்கும் மதிப்பு கொடுப்பீர்கள். அரசு காரியங்களை தடை தாமதம் ஏற்படுவதால் அதை இன்று ஒத்திப்படவும். தெளிவான திட்டமிடுதல் மூலம் எதிரிகளையும் நீங்கள் நண்பர்களாக்குவீர்கள். வேலைப்பளு அதிகமானாலும் செல்வாக்கை உபயோகப்படுத்தி நீங்கள் இன்று வெற்றி காண்பீர்கள். உங்கள் முயற்சிகளின் பெயரில் நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். குழந்தைகளின் முயற்சிக்கு பொறுமையாக இருந்து அவர்களுக்கு வெற்றிக்கு நீங்கள் உதவி புரிவீர்கள். தொழிற்சாலைகளில் உங்கள் பேச்சினால் எல்லாரையும் கவர்ந்து தடைகளாக இருந்த காரியங்களையும் எளிதாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள். புதிய பொறுப்புகளால் புதிய பயணங்கள் ஏற்படும். கும்பராசினரை இன்று குடும்பத்தில் எதிரிகள் உருவாகுவார்கள். அது உங்கள் பேச்சினால்
பேச்சில் உள்ள பிரச்சனைகளால் உங்களுக்கு எதிரிகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் பெண்களிடம் மிக கவனமாக பேசுங்கள். ஏன்னால் அவர்கள்தான் உங்களுக்கு எதிரிகளாக மாற சாத்தியதை இருக்கிறது என்று இன்று புதிய ஒப்பந்தங்கள் அலைச்சலையும் விரயத்தையும் தரும். தொழில் ஸ்தானத்தில் அதிக உழைப்பிற்கு பிறகு இலக்குகளை நீங்கள் அடைவீர்கள். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்ற இன்று தடை தாமதங்கள் ஏற்படும். ஆகவே அனாவசியமாக அவர்களுக்கு உத்தரவாதம், அதாவது கமிட்மெண்ட் எதுவும் கொடுக்க வேண்டாம். குடும்பத்தில் தூரத்து மூத்த உறவினர்களுடைய வருகையும் அவருடைய ஆதரவும் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். தெளிவான திட்டங்களும் பொறுப்புகளும் உங்களுக்கு தனபரமை பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். தொழிலில் தேவையற்ற அலைச்சலை தவிர்க்கவும். இன்று குடும்பத்துடன் ஒரு பயணத்தை மேற்கொள்ள திட்டமிடுவீர்கள், ஆனால் அது தடையுடன் முடியும். மீனராசியினரே, உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும், குழந்தைகளின் விருப்பங்களும் நிறைவேறும். இன்று பட்டாம்பூச்சி போல் உங்கள் மனம் ஒரு இடம் புரியாத படப்படப்பு இருக்கும். இன்று எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்கள் ஆவார்கள். குடும்பத்தில் உறவினர்கள் உங்களுக்கு புதிய பொறுப்புகளை கொடுத்து கௌரவிப்பார்கள். தெளிவான திட்டமிடுதலும் ஒப்பந்தத்தில் லாபத்தை பெற்றுத்தரும் உதவியாக இருக்கும். சகோதரர்களின் ஆதரவு குறையும். வேலை செய்யும் இடங்களில் உங்கள் முயற்சிகளும் திறமைகளும் வெளிச்சத்திற்கு வரும். என்று உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகள் விடுமுறை என்பதால் அவருடைய வேலைகளை நீங்கள் எடுத்து செய்ய வேண்டி வரும். வாழ்க்கை துணையுடன் ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டி வரும். இந்த நாள் இனிதாய் அமைவதல்லாமல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தில் வழிகுறைப்போம். இந்த வீடியோவை பார்த்த பின் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகளை நீங்கள் தவறாமல் பார்ப்பதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அடித்து ஃபாலோ பண்ணுங்கள். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். நன்றி, வணக்கம். இங்கனம் ஸ்ரீ விசாகன் ஜோதிடம்.